அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலத்தை கையகப்படுத்த சென்றபோது ஆக்கிரமிப்பாளர்கள் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை செய்து கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டதால் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பு அகற்றாமல் திரும்பினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள மைக்கேல்பாளையம் ஊராட்சி கள்ளிமாடைக்குட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முத்துச்சாமி வயது 45, மகாலிங்கம் வயது 42. இவர்கள் தங்களது விவசாய நிலத்திற்கு அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து விவசாயம் செய்து வந்ததாக கூறப்படுகின்றது. அரசு சார்பில் வருவாய்த்துறையினருக்கு கிடைத்த உத்தரவின் பேரில் புறம்போக்கு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வட்டாட்சியர் கவியரசு சார்பில் பொக்லைன் இயந்திரத்துடன் அப்பகுதிக்கு காவல்துறை பாதுகாப்போடு சென்றனர். அப்பகுதியில் 3.5 ஏக்கருக்கு மேல் ஆக்கிரமிப்பு செய்து விவசாய பயிரான வாழை மற்றும் தென்னை மரங்கள் பயிரிடப்பட்டுள்ளன. அப்போது அந்த புறம்போக்கு நிலத்தை பயன்படுத்தி வருபவர்கள் தங்களது குடும்பத்தினருடன் எங்களுடைய நிலம் மட்டும் புறம்போக்கில் உள்ளதா, மற்றவர்கள் புறம்போக்கு நிலத்தை அனுபவித்து வரவில்லையா என கூறி புறம்போக்கு நில ஆக்கிரமிப்பு அகற்றினால் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்து கொள்வோம் என மிரட்டல் விடுத்து உடலில் மண்ணெண்ணெய் ஊற்ற முயன்றனர். அப்போது அங்கிருந்த போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் அவர்களை தடுத்து மண்ணெண்ணெய் கேனை பிடுங்கி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படாததால் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியினை தேதி குறிப்பிடாமல் மற்றொரு நாளுக்கு வருவாய்த்துறையினர் தள்ளி வைத்தனர். இதனால் அரசு புறம்போக்கு நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்றச் சென்ற வருவாய்த்துறையினர் 3வது முறையாக ஏமாற்றத்துடன் திரும்பினர்.